மாணவர்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமில பாத்தீங்கன்னா சைமல்டேனியஸா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டெஸ்ட் பேட்ச் பேர் பாத்தீங்கன்னா பிஎம் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தோம். ஸோ ஆக்சுவலி நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் கரெக்டா ப்ராப்பரா அட்டன் பண்ண முடியல. நாங்கள் லாஸ்டா தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இன்ஃபர்மேஷன் வந்து வரல. ஸோ அதனால பாத்தீங்கன்னா எங்களால இது பண்ண முடியல, டெஸ்ட்டை ஸ்டார்டிங்ல இருந்து அட்டன் பண்ண முடியல. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ உங்களுக்காக பார்த்தீங்கன்னா பிஎம் டெஸ்ட் பேட்ச் 2.0. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2.0 வெர்ஷனா பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 1 எக்ஸாமினேஷன் நமக்கு பார்த்தீங்கன்னா வர இருக்கு. இந்த டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 1 எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்சை பார்த்தீங்கன்னா நம்ம கண்டக்ட் பண்ண இருக்கிறோம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் ரெண்டையுமே ஒரே நேரத்தில் நம்ம அட்டன் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிலபஸ் கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த டெஸ்ட் பேட்ச் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த டெஸ்டோட ஃபீச்சர்ஸ் சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 டெஸ்ட். ஆனால் இந்த டெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் நேச்சர்ல தான் நடக்க இருக்கு, ஆன்லைன் கிடையாது. 50க்கு மேல 50க்கு மேற்பட்ட டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கே தெரியும், ஜூன் மாதம் 23ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சியோட நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது நமக்கு தெரியும். அதே நேரத்தில் எக்ஸாம் டேட்டும் பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் படி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி நடக்க இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த டெஸ்ட் பேட்சை நம்ம இந்த செப்டம்பர் மாசத்துக்குள்ள நம்ம பாத்தீங்கன்னா முடிக்கிற மாதிரி நம்ம ஒரு ஷெட்யூல் பண்ணி இந்த டெஸ்ட் பேட்சை உருவாக்கி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது முழுக்க பாத்தீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா எப்படி இந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம டீகோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மொத்தம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 6 சப்ஜெக்டை நம்ம 5 பேப்பரா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பிரிச்சிருக்கோம். பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4, பேப்பர் 5ல 2 கேட்டகரியா பிரிச்சிருக்கோம். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் இந்தியன் பாலிட்டி அண்ட் எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் அப்படின்றது சப்ஜெக்டா கொடுத்து, ஸோ ஆக்சுவலி நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ் அல்லது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லி படிக்கிறோம்ல, ஸோ அந்த சப்ஜெக்டை நம்ம பேப்பர் 1 நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். இப்ப இன்னைக்கு நீங்க ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்கன்னா நாளைக்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் சேம் சிலபஸ் மீன்ஸ். ஸோ இப்ப பாலிட்டின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 4 டெஸ்ட்ல என்டையர் பாலிட்டி சிலபஸ் ஃபுல்லாவே நம்ம கவர் பண்ண போறோம். அப்ப இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதல் டெஸ்ட்ல ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் நீங்க அட்டன் பண்றீங்கன்னா பாலிட்டியில பாத்தீங்கன்னா ஒரு சம் சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா சம் டாபிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும். நாளைக்கு அதே சேம் டாபிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் டெஸ்டா உங்களுக்கு இங்க எழுத இருக்கிறீங்க. ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ணும்போது சிலபஸும் கவர் பண்ணிடலாம், சேம் த டைம் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுக்கும் ஏற்ற மாதிரி இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ இந்த டெஸ்ட் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதில் நீங்கள் வெறும் சப்ஜெக்ட்ல எல்லாமே ஜிஎஸ் தான் பார்ப்பீங்க, எல்லாமே ஜிஎஸ்ஸாக தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம இந்த டெஸ்ட்ல என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல மேத்ஸ் அண்ட் ரீசனிங்கும் சேர்த்து கவர் பண்ண போறோம். டெஸ்ட் அப்படிதான் நம்ம செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் 4 அட்டன் பண்ணுவீங்க, மெயின்ஸ் டெஸ்ட் 4 அட்டன் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் ரிவிஷன் சப்ஜெக்ட் ஃபுல் டெஸ்ட்ன்றது வேற ஒன்றும் கிடையாது. இந்த 4 டெஸ்ட்ல நீங்க என்னென்னலாம் படிச்சீங்களோ அதை மொத்தமா சேர்த்து ஒரே டெஸ்டா ஒரு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் ஒரு மெயின்ஸ் டெஸ்ட் ஸோ பாத்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்டா கண்டக்ட் பண்ண போறோம். அப்ப 4+4 இங்க ஒரு 2 மொத்தம் சேர்த்து பாலிட்டி மட்டும் ப்ரிலிம்ஸ் 5 டெஸ்ட், மெயின்ஸ் 5 டெஸ்ட், மொத்தம் 10 டெஸ்ட். அதே மாதிரியே ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ப்ரிலிம்ஸ்ல 4 டெஸ்ட், மெயின்ஸ்ல 4 டெஸ்ட், ரிவிஷன் 2 டெஸ்ட், மொத்தம் 10. அதே மாதிரி 3வது பேப்பர் எக்கனாமி அண்ட் பாத்தீங்கன்னா கரண்ட் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸை வச்சு பாத்தீங்கன்னா நமக்கு அதாவது நம்மளோட தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் எக்கனாமி கவர் பண்ணி கொண்டு வர மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம். ப்ரிலிம்ஸ்ல 4 டெஸ்ட், மெயின்ஸ்ல 4 டெஸ்ட், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்ல ஒவ்வொரு ரிவிஷன் டெஸ்ட், மொத்தம் பாத்தீங்கன்னா 10. தமிழ் சொசைட்டி 4வது வெயிட்டேஜ் பாத்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ்ல 4 டெஸ்ட், மெயின்ஸ்ல 4 டெஸ்ட், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸை சேர்த்து ரிவிஷன் டெஸ்டா 2 டெஸ்ட், மொத்தம் 10. கடைசியா பாத்தீங்கன்னா ஜாகிரபியையும் என்விரான்மெண்ட்டையும் 2 சப்ஜெக்டையும் நம்ம பேப்பர் 5ல கொண்டு வந்திருக்கோம். ஜாகிரபில 2 டெஸ்ட், அதே மாதிரி இன்னும் 2 டெஸ்ட் ஜாகிரபில மெயின்ஸ். ப்ரிலிம்ஸ்ல 2 டெஸ்ட், மெயின்ஸ்ல 2 டெஸ்ட். அதே மாதிரி என்விரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ்ல 2, மெயின்ஸ்ல 2, மொத்தமா சேர்த்து 8. ஸோ இங்க பாத்தீங்கன்னா மொத்தமா சேர்த்து ப்ரிலிம்ஸை ரிவைஸ் பண்ற மாதிரி, அதாவது ஜாகிரபியையும் என்விரான்மெண்ட்டையும் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்டா ப்ரிலிம்ஸ் ரிவிஷன் டெஸ்ட் 1, மெயின்ஸ் ரிவிஷன் டெஸ்ட் 1, மொத்தம் இது ஒரு 2, மொத்தம் 8, 2, 10. டோட்டலா பாத்தீங்கன்னா 50 டெஸ்ட்.
ஸோ 50 டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று புக்கை வச்சு, இன்னொன்று புக் இல்லாமல், அதாவது வித் புக் வித்தவுட் புக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வித் புக்குனா இதோடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி மெயின்ஸ்க்கு மட்டும், ப்ரிலிம்ஸ்க்கு கிடையாது. மெயின்ஸோட ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, நீங்க வித் புக்குன்ற கான்செப்ட்ல அட்மிஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க புக்ஸ் எல்லாமே. இப்போ நீங்க 25 டெஸ்ட் எழுத போறீங்க அப்படின்னா, ரிவிஷன் டெஸ்ட் போக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா பேப்பர்லயும் பாத்தீங்கன்னா 4 மெயின்ஸ் டெஸ்ட் எழுத போறீங்க. அப்ப கிட்டத்தட்ட ஒரு பேப்பருக்கு நீங்க 4 ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் எழுத போறீங்க, மெயின்ஸ் 4 எழுத போறீங்க. மெயின்ஸோட மெட்டீரியல் மட்டும் தான் கொடுப்பாங்க. அப்ப பாலிட்டிக்கு 4 புக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐஎன்எம்க்கு 4 புக்கு, எக்கனாமிக்கு 4 புக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 20 புக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் புக்குன்ற கான்செப்ட்ல நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியலை கையில கொடுத்துருவாங்க. இதே வித்தவுட் புக் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா நீங்க புக்ஸ் எடுத்து உங்க டாபிக் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணி படிக்கணும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் வித் புக்குன்றது ரொம்ப ஆப்ஷனால மெத்தட். சரி, ஏன்னா உங்களுக்கு ஃபீஸுமே ரொம்ப டிஃபரன்ஸ் கிடையாது. நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோலிஸ்டிக் ஸ்டடி மெட்டீரியல், புனிதமான ஒரு ஸ்டடி மெட்டீரியல் நம்ம அதை ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பிஓக்கு பேஸ் பண்ணி இந்த டெஸ்ட் பேஜை ரெடி பண்ண போறோம். இப்ப டிஎன்பிஎஸோட ட்ரெண்டை விட்டு ஏதாவது ஒரு கொஸ்டினை கேட்கணும், சும்மா டெஸ்ட் ஒரு வைக்கிறோம் அப்படின்ற பேர்ல இல்லாம கரண்டா டிஎன்பிஎஸ்சி என்ன ட்ரெண்ட்ல கொஸ்டின் கேட்கறாங்களோ அதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் பேஜை கண்டக்ட் பண்ண போறோம். அதே சேம் டைம் ஒரு ப்ராப்பரான மென்டார்ஷிப் அண்ட் கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மெயின் செல்லி முடிக்கிறீங்க, உங்களுக்கு உடனுக்குடனே ரிசல்ட்டை போட்டு நீங்க என்ன தப்பு பண்றீங்க அப்படின்றத உங்களுக்கு அதுலயே ஒரு தனி மென்டார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுவாரு. இந்த மாதிரி நீங்க டெஸ்ட்டை போடணும், இந்த மாதிரி மெயின்ஸ் எழுதணும், என்ன மிஸ்டேக் பண்றீங்க, என்ன அப்டேட் பண்ணணும், என்னென்ன நீங்க சேஞ்ச் பண்ணணும், என்னென்ன நீங்க இன்னும் புதுசா கொண்டு வரணும், எது உங்களோட அட்வான்டேஜ், உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, எல்லாத்தையுமே ஒரு ப்ராப்பரான மென்டார்ஷிப் மூலமா நாங்க கவர் பண்ணிடுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்பப்போ வரக்கூடிய ரிசல்ட்னால, உடனே வரக்கூடிய ரிசல்ட்னால உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன மிஸ்டேக் பண்றத அப்படின்றத நீங்க அன்னன்னைக்கே நீங்க என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணியும் பாத்தீங்கன்னா சிலபஸ் அண்ட் புக்ஸை நம்ம ப்ரொவைட் பண்றதுனால கரண்ட் அஃபேர்ஸை நீங்க அப்டேட் பண்ணி தனியா நேரத்தை செலவழிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்க இந்த டெஸ்ட் பேட்சை ப்ராப்பரா அட்டன் பண்ணாலே நீங்க தனி மெட்டீரியல்ஸ் வெளியே போய் அதை ப்ரிப்பேர் பண்ணும், இதை ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்ற ஒரு பெரிய அளவு தொல்லை இல்லாம நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நீங்க இந்த டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன மாதிரியான ஒரு லெவல்ல இருப்பீங்க, உங்களோட கான்பிடன்ட் எப்படி இருக்கும், நீங்க என்ன மாதிரியான ஒரு கேரக்டர்ல இருப்பீங்க அப்படின்றத இந்த சின்ன ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம் எதுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னா, சைமல்டேனியஸா பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸை நீங்க கவர் பண்ணிடுறீங்க, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி எக்ஸாமோட டெம்பர்மெண்ட்டை உங்களுக்கு கொண்டு வரணும். இப்ப பாத்தீங்கன்னா சும்மா பேருக்கு ஏதோ ஒரு எக்ஸாமா இல்லாம இது ஒரிஜினல் எக்ஸாம் எப்படி இருக்கோ அந்த மாதிரியான கண்டக்ட்ல உங்களுக்கு நடத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அந்த எக்ஸாமோட டெம்பர்மெண்ட்டை நீங்க இதை கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி உன்னை அறிந்தால் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு டைலாக். இந்த உன்னை அறிந்தால் அப்படின்னு சொல்லி சொல்றது வேற ஒன்றும் இல்லை, நீங்க என்ன லெவல்ல இருக்கீங்க, உங்களோட ஸ்ட்ரென்த்தான சப்ஜெக்ட் என்ன, உங்களோட வீக்கான சப்ஜெக்ட் என்ன, எதுல மிஸ்டேக் பண்றீங்க, எதெல்லாம் நம்ம இன்னும் திருத்திக்கணும், அது எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி என்டையர் சிலபஸுமே சிஸ்டமேட்டிக்கா நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ சும்மா 10ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ், 11ஆம் கிளாஸ் இப்படின்னு சொல்லி இல்லாம என்டையர் சிலபஸுமே சிஸ்டமேட்டிக்கா கவர் பண்ண போறோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட் பேனிக்கை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக இந்த டெஸ்ட் பேட்ச். ஸோ அதாவது லாஸ்ட் மினிட்டா இந்த எக்ஸாம் எப்படி இருக்குன்னு சொல்லி அவுட் ஆஃப் த மைண்ட் செட்ல இல்லாம இந்த எக்ஸாம்னா இந்த லெவல்ல தான் இருக்கும், இப்படிதான் கொஸ்டின்ஸ் இருக்கும், இப்படிதான் நம்ம கேட்க போறாங்க அப்படின்றத கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு கடைசி நிமிஷம் இந்த பதட்டெல்லாம் இல்லாம நீங்க எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இந்த எக்ஸாம் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் பாருங்க 2 கேட்டகரியா பிரிச்சிருக்கோம். இதுக்கு பண்ணா ஸ்டூடெண்டே கிடையாது, சுரேஷ் அகாடமில இது வரைக்கும் நான் எந்த விதமான அட்மிஷனும் போட்டு நான் கிளாஸ் எதுவும் படிக்கல அப்படின்னா நீங்க எல்லாம் நியூ ஸ்டூடெண்ட் கேட்டகரியில வருவீங்க. அல்லது நீங்க ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கான ஐடி கார்டு இருக்கு அப்படின்னா நீங்க ஓல்டு ஸ்டூடெண்டோட கேட்டகரியில வருவீங்க. ஸோ இந்த ஓல்டு ஸ்டூடெண்டா இருந்தாலும் நியூ ஸ்டூடெண்டா இருந்தாலும் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, வித் புக்கு வித்தவுட் புக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க புக்கா இருந்துச்சு அப்படின்னா நீங்க புதுசா வெளியே இருந்து இப்பதான் டெஸ்ட் பேட்ச் நல்லா இருக்கு, நான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வர்றீங்க அப்படின்னா நியூ ஸ்டூடெண்ட் வித் புக்ஸா இருந்துச்சு அப்படின்னா 10,000 18% ஜிஎஸ்டியும். இதே வித்தவுட் புக்கா இருந்துச்சுன்னா 10,000 பிளஸ் ஜிஎஸ்டி. ஸோ நியூ ஸ்டூடெண்டே வித் புக்கா இருந்துச்சுன்னா 15,000 பிளஸ் ஜிஎஸ்டி. வித்தவுட் புக்கா இருந்துச்சு அப்படின்னா புக் வேண்டாம் அப்படின்னா நீங்க வெளியே வாங்கிக்கிறீங்க, வெளியே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா 10,000 ரூபாயும் 18% ஜிஎஸ்டி வாங்குவீங்க.
இதே நம்ம ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்கு வேணும் அப்படின்னா 12,000 பிளஸ் 18% ஜிஎஸ்டியும், அதே நேரத்துல புக்கு வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 7,000 பிளஸ் 18% ஜிஎஸ்டியும் வச்சு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரா ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 50 டெஸ்ட் ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் சேர்த்தே பாத்தீங்கன்னா மென்டார்ஷிப்போட சேர்த்தே உங்களுக்கு இவ்வளவு ஃபீஸ் தான் உங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இது பயங்கர ஒரு ஒர்த்தான ஒரு டெஸ்ட் பேட்ச், இதை யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ நமக்கு டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், 4 டெஸ்ட் பாலிட்டி நமக்கு மொத்த சிலபஸ் கவர் பண்ற மாதிரி. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியால இருந்து கிட்டத்தட்ட நமக்கு டிபிஎஸ்பி வரைக்கும் மொத்த இந்த பார்ட் 4 வரைக்கும் மொதல் டெஸ்டோட ப்ரிலிம்ஸ் என்னைக்கு நடக்குது, மொதல் டெஸ்ட் சொல்லி பாத்தீங்கன்னா 25ஆம் தேதி ப்ரிலிம்ஸ் நடக்குது, 26ஆம் தேதி மெயின்ஸ் நடக்குது. ஸோ அப்ப 25ஆம் தேதி ப்ரிலிம்ஸ்க்கு உங்களுக்கு பேட்டர்ன் எப்படின்னு கேட்டீங்கன்னா 125 மார்க் உங்களுக்கு இந்த பாலிட்டில இருந்து கேட்பாங்க. மீதி 25 மார்க், இந்த பிளஸ் 25 என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 25 மேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, நம்பர்ஸ், ரேஷனல் நம்பர், இந்த நம்பர்ஸ் உள்ள டாபிக் வச்சு மொதல் டெஸ்ட். அப்ப ப்ரிலிம்ஸோட ஜியோஸ் நீங்க படிச்சிருவீங்க, மேக்ஸும் நீங்க படிச்சிருவீங்க அப்படின்றது ஒரு சரியான ஒரு டெஸ்ட் பேட்ச்க்கான ஒரு இடமா இருக்கிறதுனால நீங்க இதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ அப்போ மொத்தமா ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் 150 கொஸ்டின். ஸோ நீங்க 25ஆம் தேதி 150 கொஸ்டின் வச்சு ப்ரிலிம்ஸை எம்சிக்யூ பேஸ்ல அட்டன் பண்ணிட்டீங்க. அடுத்த நாள் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் முதல் டெஸ்ட் பாத்தீங்கன்னா 200 மார்க் கொண்டதாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே சேம் சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மெயின்ஸ்ல உங்களுக்கு 150 கொஸ்டின் வச்சு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வைக்க போறாங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க டெஸ்ட் எழுதக்கூடிய ஆன்சர் ஷீட் எல்லாமே இங்க கொடுத்துருவாங்க. நீங்க எதுவுமே வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே இந்த ஃபீஸோட இன்க்ளூட் ஆயிருது. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2வது டெஸ்ட். ஸோ முதல் டெஸ்ட் ப்ரிலிம்ஸ் 25, மெயின்ஸ் 26. அடுத்த இடையில ஒரு 3 நாள் கேப், 27, 28, 29, 30ஆம் தேதி பாத்தீங்கன்னா 2வது டெஸ்டோட ப்ரிலிம்ஸ் 30ஆம் தேதி. 1ஆம் தேதி மே மாசம் பாத்தீங்கன்னா நமக்கு பாத்தீங்கன்னா 2வது டெஸ்டோட மெயின்ஸ். அப்ப இடையில எவ்வளவு நாள்? 3 நாள். 3 நாள் கேப் வச்சு அடுத்தடுத்த டெஸ்ட் வர மாதிரி. ஒரு ப்ரிலிம்ஸ், ஒரு மெயின்ஸ், ஒரு 3 நாள் கேப், அடுத்த ப்ரிலிம்ஸ், அடுத்த மெயின்ஸ், ஒரு 3 நாள் கேப். ஸோ அப்ப 2வது மெயின்ஸை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 மார்க். ஸோ நமக்கு ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் அதே பேட்டர்ன் தான், 125 பிளஸ் 25, 150 கொஸ்டின் வச்சு உருவாக்கியிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் எழுதுறோன்றப்ப நம்ம அந்த 250 மார்க்கு நம்ம கவர் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால டிமோட்டிவேட் ஆயிடக்கூடாதுன்றத மைண்ட்ல வச்சு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் 150 மார்க், 2வது மெயின்ஸ் பாத்தீங்கன்னா 200 மார்க், 3வது மெயின்ஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா 3வது மெயின்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி வந்து கேட்டீங்கன்னா 3வது மெயின்ஸ்ல இருந்து உங்களுக்கு 250 மார்க். 3வது மெயின்ஸ்ல இருந்து மொத்த டெஸ்ட்டுமே 250 மார்க். ஸோ அப்ப பாலிட்டியோட ப்ரிலிம்ஸை நீங்க அப்படியே படிக்கிறீங்க, ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் எழுதுறீங்க, அடுத்து அப்படியே மெட்ரில உங்களுக்கு மெயின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நல்லா படிக்கிறீங்க, மெயின்ஸ் எழுதுறீங்க, அடுத்து ஒரு 3 நாள்ல மறுபடியும் அடுத்த டெஸ்ட், அடுத்த ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், அடுத்த டெஸ்ட். இப்படி பாத்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டண்டா நீங்க இந்த எக்ஸாமுக்கு ஃபாலோ பண்ணிட்டு போறதுக்கான எல்லா விதமான ஒரு அரேஞ்ச்மெண்ட் ப்ராப்பரா உருவாக்கி, எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் நான் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணா என்னென்ன விஷயத்தான் யோசிப்போனா அதை பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட் பேஜை உருவாக்கியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம 3வது டெஸ்ட் முடிஞ்சாச்சு, 4வது டெஸ்ட், 5வது டெஸ்ட் பாருங்க ரிவிஷன் டெஸ்ட். இந்த ரிவிஷன் டெஸ்ட்ல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க, ரிவிஷன் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ் அதே மாதிரி தான் உங்களுக்கு 250 கொஸ்டின் வச்சு நம்ம போட்டிருக்கோம். முதல் 4 டெஸ்ட்லயும் நடந்த அதே மொத்த அந்த சிலபஸையும் ரிவிஷன் டெஸ்ட், மெயின்ஸ் நீங்க எழுத போறீங்க. ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுக்கு முன்னாடி நமக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 125 பிளஸ் 25 இருந்துச்சு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு? 175 பிளஸ் 25. அதாவது டிஎன்பிஎஸ்சி 200 கொஸ்டின் கேட்கறாங்கல்ல, அதே மாதிரியே உங்களுக்கு முதல் 4 டெஸ்ட்ல நீங்க ப்ரிலிம்ஸ்ல பாலிட்டில என்னென்ன படிச்சீங்களோ அது அப்படியே நீங்க ப்ரிலிம்ஸ்ல 175 கொஸ்டின் இருக்கும். முதல் 4 டெஸ்ட்லயும் மேக்ஸ் அல்லது ரீசனிங் நீங்க என்னென்ன படிச்சீங்களோ அது அப்படியே உங்களுக்கு 25 மார்க் பாத்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்டாவும் பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ அப்ப ரிவிஷன் டெஸ்ட் மட்டும் நமக்கு ப்ரிலிம்ஸ் 200 மார்க், மற்ற டெஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு 150 மார்க். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் 125 பிளஸ் 25. இதே பாத்தீங்கன்னா இங்க 175 பிளஸ் 25, ஸோ 200 மார்க். ஸோ இப்படிதான் நம்ம டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்க ஃபாலோ பண்றதுனால உங்களுக்கு ஜிஎஸ் கவர் ஆயிரும், அதே நேரத்துல மெயின்ஸ் உங்களுக்கு மேக்ஸும் கவர் ஆயிரும். சேர்ந்த டைம் நீங்க 2ஓட ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸோட ஸ்ட்ராட்டஜியை நீ ஈஸியா செட்டப் பண்ணி அந்த டெஸ்ட் பேட்ச் அப்படியே கொண்டு போகலாம். அடுத்து சப்ஜெக்ட் 2 அல்லது பேப்பர் 2 ஐஎன்எம், அதே மாதிரி 4 டெஸ்ட், அடுத்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 125. இதே நீங்க ஐஎன்எம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், ப்ரிலிம்ஸ் எப்படி மாத்திட்டாங்க அப்படின்னா மறுபடியும் 175 பிளஸ் 25, அதாவது 200 கொஸ்டின் கொண்டதா நமக்கு மாத்திட்டாங்க. அதே மாதிரி 2வது டெஸ்ட்
175 + 25. ஸோ அப்போ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 5வது டெஸ்ட்ல இருந்து என்ன இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா 200 கொஸ்டின் வச்சு தான் நமக்கு என்ன பண்ண போறோம்னா ப்ரிலிம்ஸை அப்ரோச் பண்ண போறோம். அதே சேர்ந்த டைம் பாத்தீங்கன்னா நமக்கு மெயின்ஸும் அதுக்கு அடுத்த நாள் எவ்ரி 3 days கேப்ல நமக்கு அடுத்தடுத்த லிஸ்ட்டை வச்சு கொண்டு போறோம். ஸோ அப்ப நீங்க என்டையரா கிட்டத்தட்ட நமக்கு 6 சப்ஜெக்ட் 5 பேப்பரை நம்ம இதை கவர் பண்றதுனால கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளவு கவர் ஆயிரும் பாத்தீங்கன்னா மொத்தமா 25 டெஸ்ட் நமக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொண்டு வர போறோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸோட ரிவிஷன் டெஸ்டா பாத்தீங்கன்னா நமக்கு 2 டெஸ்டா, ப்ரிலிம்ஸ் ஒரு டெஸ்ட், மெயின்ஸ் ஒரு டெஸ்டா பாத்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் ப்ரிலிம்ஸ்க்கு 5 மெயின்ஸுக்கு 5. ஸோ பாத்தீங்கன்னா 10 டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் நமக்கு வந்துடும். ஸோ அது போக பாத்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய 40 டெஸ்ட் நீங்க சப்ஜெக்ட் டெஸ்டா நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்டா ஒவ்வொரு சிலபஸ் படி நீங்க படிச்சு எழுத போறீங்க. ஸோ இப்போ இந்த டெஸ்ட் நமக்கு எப்போ முடியுதுன்னு பாத்தீங்கன்னா 24/8, அதாவது ஆகஸ்ட் 24. அப்ப கிட்டத்தட்ட இங்க ஒரு 6 நாள், அங்க ஒரு 5 நாள், மொத்தம் ஒரு 11 நாள் கேப் இடையில இருக்கு. அந்த 11 நாள் நீங்க இந்த கொஸ்டினை மறுபடியும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணாலே போதும், நீங்க மொத்த சிலபஸையும் கவர் பண்ணிடலாம். ஸோ அப்ப இந்த வருஷத்தோட குரூப் 1 கான்சன்ட்ரேட் பண்ணி தான் இந்த டெஸ்ட்டை நம்ம உருவாக்கி இருக்கோம். ஸோ குரூப் 1 மட்டும் நான் படிக்கிறேன், இந்த குரூப் 1 நான் எப்படியாவது விட்டுறக்கூடாது அப்படின்றவங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, இந்த டெஸ்ட்டுங்கிறது பெரிய வரப்பிரசாதம் மாதிரி. நீங்க இதை மட்டும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி படிச்சு வந்தீங்க அப்படின்னா கம்பல்சரியா நீங்களும் ஒரு குரூப் 1 அச்சீவரா வரலாம் அப்படின்றது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க கேட்டுக்கலாம். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு எல்லா அகாடமி பிரான்ச்சஸோட நம்பரையும் நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். நீங்க என்ன டவுட்னாலும் நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். உங்களுடைய கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம அகாடமியோட அட்மினிஸ்ட்ரேஷனோட முடிவுகளுக்கு எந்த அஃபெக்ட் ஏற்படாத அளவுக்கு உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் சரி பாத்தீங்கன்னா நம்மளோட அகாடமி சார்பா இருந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்களும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி குரூப் 1 எக்ஸாமை கிராக் பண்றதுக்கு, ஒரு குரூப் 1 சர்வீஸை கிராக் பண்றதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. 2026ல கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்றீங்களா? அப்போ உங்களுக்கு பேங்கிங் தான் சூட்டபிள் செக்டர். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சொசைட்டிலே மோஸ்ட் ரெஸ்பெக்டபிள் அண்ட் ப்ரெஸ்டீஜியஸ் ஜாப்ஸ் அண்ட் வருஷத்துக்கு நியர்லி 15 to 20 ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ்ஸ் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டர்ல மட்டும் வருது. ஸோ அப்படிப்பட்ட எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா? இங்கே தான் நம்ம சுரேஷ் பேங்கிங் உள்ள வராங்க. உங்களுக்கு குவாட் லெவல் ப்ராக்டிஸ்லேயே லேர்னர்ஸ்க்காக கிளாஸ் பேட்ச் அண்ட் பிகினர்ஸ்க்காக ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் அண்ட் இன்டர்மீடியட் அண்ட் டாப்பர்ஸ்க்காக மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் அண்ட் சூப்பர் பேட்சும் ஆஃபர் பண்றாங்க. இது போக நம்ம சுரேஷ் பேங்கிங்ல ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், டிஜிட்டல் லேப் ஃபெசிலிட்டிஸ், டெய்லி ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் டெஸ்ட் வித் கரெக்ஷன் கிளாஸும் ஆஃபர் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் சால்வ் பண்றதுக்கு மென்டார் சப்போர்ட் அண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட் ஸ்டடி ஹால்ஸ் வித் 24/7 ஆக்சஸ். சுரேஷ் பேங்கிங் ஆப்ல ஆஸ்பிரன்ஸ் அவங்களை டெவலப் பண்றதுக்காக அன்லிமிட்டட் டெஸ்ட்ஸும் ஆஃபர் பண்றாங்க. ஒன் டைம் ஃபீ பேமெண்ட் வித் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சஸ் அப் டு பிளேஸ்மெண்ட். உங்களோட பேங்கிங் ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணுமா? April 26 நம்ம சுரேஷோட 7 பிரான்ச்சஸ்லையும் நியூ பேங்கிங் கிளாஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க வித் ஃப்ரீ இன்ட்ரோ கிளாஸஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம அவைல் பண்ணுங்க. அச்சீவ் யுவர் பேங்கிங் ட்ரீம்ஸ் வித் சுரேஷ் பேங்கிங்.